வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகளை குறித்து முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்க. அந்த தகவலின் அடிப்படையில் இந்த ஒரு வீடியோ பதிவை நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன் டெட்டோடைய ரிசல்ட்டு எப்பொழுது வெளியாகும்? இந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக இருக்குங்க. டிஎன் டெட்டோடைய ரிசல்ட்ஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. 2025 நவம்பர் 15, 16 தேதிகளில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டதுங்க. டிஎன் டெட்டோடைய ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதை கூடயே டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானர் வர இருக்குங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் ஒரு முக்கிய கருத்தாக பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே ஆசிரியர் தேர்வு வாரிய போர்டுக்கு பார்த்திங்கன்னா ரிக்வெஸ்ட் லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு இந்த டெட் தேர்வு முடிவுகளை விரைவில் வெளியிடுங்க அப்படின்ற ஒரு ரிக்வெஸ்ட் லெட்ரு எல்லா ஆசிரியர்கள் தரப்புலேருந்துமே போயிருக்கு அப்படின்றது தெரிவிக்கப்படுதுங்க. ஸோ ரிக்வெஸ்ட் லெட்ரு அதிகப்படியான ரிக்வெஸ்ட் லெட்ரு பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு பறந்துருக்கு அப்படின்ற மாதிரி தகவல். ஸோ டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட்டு என்னைக்கு வெளியிட போகிறாங்க அப்படின்ற தேதியும் நமக்கு கிடைச்சாச்சு. ஸோ இதன் அடிப்படையில் தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். டிஎன் டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட் என்னைக்கு வெளியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி நம்ம கெஸ் பண்ணலாம் இந்த தேதிகளில் ரிசல்ட்டை வெளியிடுவாங்க அப்படின்னா. ஸோ எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜனவரி பொங்கலுக்கு பிறகு, அதாவது 19, 20, 21. ஸோ இந்த ஜனவரி பொங்கலுக்கு பிறகு, ஏன்னா பொங்கலுக்கு முன்னாடி வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ 19, 20, 21 இந்த 3 தினங்களில் டெட் தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 ரிசல்ட் வெளியாகும். அதுக்கு முன்னாடி சில அப்டேட்கள் எல்லாமே ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வெளியிட போகிறாங்க. அந்த அப்டேட்டு என்ன அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறி. ஸோ அதுக்கு முன்னாடி ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நமக்கு என்ன அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மாநிலங்களை போல், ஸோ தமிழகத்தில் மற்ற மாநிலங்களை போல் டெட் தேர்வுகளுடைய முடிவுகளை வெளியிடலாம். மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்குது? டெட் பாஸ் எடுத்தால் 75 மார்க் எடுத்தால் பாஸ். அதாவது மற்ற மாநிலங்களில் 50% எடுத்தாலே பாஸ் என்ற விகித முறை எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் அப்படி இல்லை. 55%, அதாவது 82 மார்க் எடுத்தால் மட்டும்தான் பாஸ் என்ற விகிதம். பிசி, எம்பிசி, ஓசி, எஸ்சி இந்த கேட்டகரி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 55%, அதாவது 82 மார்க்கு. எஸ்டிக்கு மட்டும்தாங்க நம்ம ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா 60 மார்க் எடுத்தால் பாஸ், அதாவது 40 மதிப்பெண்கள் 40%. எஸ்டிக்கு மட்டும் ஒரு சிறப்பு தீர்ப்பு வந்திருக்கு. 60 மார்க் எடுத்தால் இவங்க மட்டும்தான் பாஸு. மற்ற கம்யூனிட்டி யாருமே பாஸ் கிடையாது. 60 மார்க்கு எல்லாத்துக்குமே 82 அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் சரி, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் சரி, மற்ற மாநிலங்களை போல் தமிழகத்திலேயே பின்பற்றப்படும் அப்படின்னு சில டைம் கூறியிருக்காங்க. அதனால் பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதற்கான முடிவுகள் நமக்கு பார்த்திங்கன்னா வெளியிடுவதற்கு முன்னாடியே மற்ற மாநிலங்களை போல் அந்த ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகளில் முன்னாடி ஆசிரியர் தகுதி தேர்வில் பாஸ் மதிப்பெண்கள் விகித முறையை நமக்கு மாற்ற போகிறாங்க. மகிழ்ச்சி செய்தி தான். ஸோ நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி செய்தி. இப்போ பார்த்திங்கன்னா டெட்டு பேப்பர் 2ல் பார்த்திங்கன்னா 145 கொஷினே தவறு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதற்கு உரிய ஆக்ஷன் எடுத்து எத்தனை கேள்விகள் தவறாக இருக்கோ அத்தனை கேள்விகளுக்கு பார்த்திங்கன்னா மக்களுக்கு டெட்டு தேர்வு ஆசிரியர்களுக்கு மதிப்பெண்களை முறையாக வழங்குவாங்க அப்படின்றது எல்லோருடைய கருத்துமாக இருக்குது. பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.